பாரதத்தின் மூவண்ண கொடி பட்டுளி வீசி பறக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். சரி, ஜனவரி 26ஆம் தேதியை குடியரசு தினமாக தேர்வு செய்தது ஏன்? 77வது குடியரசு தினம் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் அதன் வரலாற்று பின்னணியை சற்று திரும்பி பார்க்கலாம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்ற போதும் கூட ஆங்கிலேய அடிமைத்தனத்துக்கும் சுதந்திர தேசத்துக்கும் இடைப்பட்ட ஒரு சுயாட்சி அரசாகவே இந்திய ஆட்சி பரிபாலனம் இருந்தது. சொந்தமான அரசியலமைப்பு சட்டம் இல்லாததால் 1935ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த சட்டமே அதுவரை நடைமுறையில் இருந்தது. ஒரு முழுமையான இறையாண்மை கொண்ட குடியரசாக மாற இந்தியாவுக்கு ஒரு வலுவான அரசியலமைப்பு தேவைப்பட்டது. இதற்காக அரசியல் சிற்பி அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு சுமார் 3 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் 1949 நவம்பர் 26ஆம் தேதியன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது நடைமுறைப்படுத்த ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு வரை காத்திருந்தன. ஏன் இந்த தேதி என பார்த்தால் 20 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வரலாற்று நிகழ்வு காரணமாக இருந்தது. 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து முழுமையான சுதந்திரம் பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி 1930 ஜனவரி 26ஆம் தேதியன்று இந்தியாவின் சுதந்திர தினம் என்று பிரகடனம் செய்து நாடு முழுவதும் நம் தேச தலைவர்களால் முதன்முறையாக கொண்டாடப்பட்டது. அந்த உணர்வு மிக்க நாளின் நினைவாகவே 1950 அதே தேதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டது. அன்று முதல் இந்தியா ஒரு குடியரசாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆளும் நாடாகவும் உருமாறியது. 2026ஆம் ஆண்டில் நாம் கொண்டாடும் இந்த 77வது குடியரசு தினம் 1930 நாம் எடுத்த அந்த பூர்ண ஸ்வராஜ் உறுதிமொழியின் வெற்றியை கொண்டாடும் ஒரு மகத்தான தருணம்.